அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாழையிலை யூடியூப் சேனல். ஸோ என் பேர் நாகராஜ். நான் டெய்லி வீடியோஸ் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து டெய்லி வீடியோஸ் வராமல் இருக்கலாம். பட் அதோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் டே அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். டெய்லி வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் ஆனால் வந்து என்னோடய ஒர்க் பற்றி நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ ஐ எம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் in Anuradi Realty. Anuradi Realty is a national real estate brokerage company. ஸோ அங்கே வந்து நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றியும் நிறையா பேசிகிட்ருக்கோம். நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கோம். என்னென்னலாம் மாதிரி போதிரி எப்படி மாறுதல்லாம் வருது அப்படின்றத கேப்சர் பண்ணி வீடியோஸாக போடுறதில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இன் ஃப்யூச்சர் நான் வந்து ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ணன் ஒன்றா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்ட்டு இன் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்ட் ஃப்ரம் அரசியல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ மிஸ்டர் சூப்பர் ஸ்டார், யாருன்னு தெரியும் உங்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். இந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்க்கேன். அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து அவருக்கு வந்து பதிவிட்டேன். விஜய் மாரி எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமல்? கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். யார் அப்ரிசியேஷன். விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும், 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுல. அவர் திமுக டிஎம்கே வந்து எப்போவுமே ஸோ எலெக்ஷன் டைம் என்னென்னா ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு வந்து நம்ம சினி பீப்புள்ஸை யூஸ் பண்ணி அவங்களால கேம்பெயின் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அது நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சினி பீப்புளை வச்சு நிறைய பேரை வந்து டவுன்ஃபால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம ரஜினிகாந்த் சாரையும் வந்து லாஸ்ட் டைம் சில கலை நிகழ்ச்சிகள், அவர் டைரெக்டாக கேம்பெயினுக்கு வந்து வரல, பட் ஆனால் சில கலை நிகழ்ச்சிகளில் வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பண்ணுறதுலலாம் வந்து ஸோ இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎம்கே தான் அப்படின்ற மாரிலாம் ஒரு நிறையா ஸ்பீச்லாம் போயிட்டு இருந்தது. பட் எதுக்கு விருப்பப்படுறாரு, எந்த கட்சிக்கு அவர் ஓட்டு போட்டாருலாம் அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் சொல்ல நான் வரல. நான் என்ன நோட் பண்ணேன்னா, விஜய்க்கு விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அவர் எக்ஸ் தளத்திலே வந்து விஷ் பண்ணிட்டாரு. சினிமாவில் வந்து ஸோ கிளாஷஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. வந்து இது பொலிட்டிக்கலாகவும் வந்து கண்டினியூ ஆகுது. அதை வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து ஃபுல் ஸ்டாஃப் வச்சுருக்காருன்னு சொல்லலாம் இந்த வீடியோ மூலயமா. தேங்க்யூ சார். கரெக்டாக டைம் கொடுங்க, சிஎம் விஜய் சாருக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்டான ஸ்டாலின் சார்கிட்ட, அவங்களோட பையன் ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கே உதயநிதி சார்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஸோ ஃபஸ்ட்டு வீக்கே வந்து இது பண்ணல அது பண்ணலன்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டாங்க. எஸ், அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், டிவிகேல இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும், கீழே இருக்கிற ஒரு தொண்டன் செய்தாலுமே அது விஜயை பாதிக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவர் ஸோ அவரோட ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அது ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு அட்வைஸாக வந்து இது கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக இருக்குது இன்றைக்கி காலையிலேயே அந்த நியூஸ் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது சண்டே இருக்காது. அண்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு 2-3 இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், முடிச்சுட்டு வருவேன். என்னென்னு சொல்லிட்டு போய் பார்க்குவாங்க. வெல்கம் டு மை ஆஃபீஸ் SPB கார்டன். ஸோ
எஸ்பிபி கார்டன் சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டனுக்குள்ளே தான் எங்கள் ஆஃபீஸு. ஹனுரெடி ரியாலிட்டியோட மதுரவாயில் பிரான்ச். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. சண்டே எப்பவுமே வந்து ரொம்ப பேர் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. யூஸ்வலாக வந்து சண்டே ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப காலியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆஃபீஸு. ஸோ ரொம்ப ஒர்க் இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்க. பட் நம்ம ரெகுலராக வருவோம். ஆல் வீக் டேஸு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆச்சு வந்துடும். அதுமாரி தான் இன்றைக்கும் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பறவைங்க சத்தம், வெயில் அடிக்குது கொஞ்சம் லைட்டாக, பட்டு சுற்றி பறவைங்க சவுண்டு, குயில் சவுண்டு இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கேட்கல. சரி, ஓகே, நம்ம போவோம் ஆஃபீஸ்க்கு. ஒர்க் வேறு இருக்குது. ஓகே. இந்த பேக்கில் எவ்வளோ? 599 ரூபா. இது 199 ரூபா. 199 ரூபா. நல்லா இருக்கு பேக், குவாலிட்டியாகவும் இருக்கு. ஸ்கூல் பேக்ஸ் 799 999 ஆஃபர் போக. கேம் பார்த்தீங்கன்னா வந்து 150, அதுவும் ஈச் கேம் 150. அது எல்லாமே வந்து 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ்னு டைம் இருக்குது ஒரு கேமும். எப்படிப்பட்ட கேம்னா வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து இது டயர் எடுத்து இங்கே அப்படியே பாஸ் பண்ணுறது. இது வந்து அந்த ஜேசிபி மாதிரி மண் அள்ளுறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அதே மாதிரி ஜேசிபி மாதிரி அது வந்து கார் ரேஸ் மாரி. ஸோ இது வந்து வீடியோ கேமு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து பேக் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. பேகு ரேட்டெல்லாம் இப்போ காமிச்சிருப்பேன், உங்களுக்கே தெரியும். வடபழனி விஜயா மால். இங்கே வந்து ஏஆர் ரகுமான் இருக்கார். பேக் டெவலப்பர் ஆட் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய மாலுக்கு 2 ஃபேன் தாங்க, பார்க்குறீங்களா? பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க ஃபேனு. அதில் பெரிய ஃபேனு. இந்த கோயிலெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இப்போது இந்த ஃபேன் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். வெளியில் பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்ட்டு நிறைய பேர் சில் பண்ணுறதுக்கு, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எங்களை மாரி நிறைய பேர் வருவாங்க. ஃபுல்லாக டாய்ஸுக்குன்னு ஒரு ஷாப்பு. இங்கே உள்ள ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டி. இந்த ஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிக்கே இருக்கிறோம். கேண்டி ஷாப். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஸ்லிப்பர் ஷாப். உப்பு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஃபுட் கோடு வந்துட்டோம் மேலே. இதான் ஃபுட் கோடு. நம்ம க்யூ நிற்கிது. வீக்கெண்டுனால ரொம்ப ரொம்ப க்யூ அதிகமாக இருக்குது. எப்போவுமே இங்கே வந்தால் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்கும். ஒரு 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாவில் சூப்பரான ஐஸ்கிரீமு எல்லாமே கிடைக்கும். வாங்கிட்டு வரேன் பாருங்கள். எப்பவுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கும். இப்போது மேங்கோ ஃப்ளேவர்லாம் இருக்குது சம்மர் சீசன்றதுனால. கட்டி ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஃபட்ஜு இந்த மாதிரி கப்பில் கொடுப்பாங்க. நான் வாங்கியிருக்கிறது மீடியம் சைஸு. பாருங்க, சாக்லேட் ஃபட்ஜ் போட்டு கொடுப்பாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீமில். வாவ், மெக்டொனால்ட்ஸ் தான் ஐஸ்கிரீமு. பட் ஆனால் வீக்கெண்டில் ஒரு 2 பேர் ஸ்டாப் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கரெக்டாக நான் வர டைம் அப்போது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வேறு சேஞ்ச் ஆகுது போல். அதனால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபோரம் மால் வந்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் ஃபுட் கோர்ட்டில் இந்த சைடு கார்னரில் இருக்கும். ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். மெக்டொனால்ட்ஸ் ஐஸ்கிரீம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாலிகிராமம் ரோடு. ஸோ அகஸ்தியர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோட்டில் வந்து
ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு இருக்குது. 2 பிஹெச்கே ஃப்ளாட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா, 460 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ளாட் பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து 10 வீடு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் கிடையாது. 2 வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. கார் பார்க்கிங் கிடையாது. இதுக்கு தான் சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் வந்தேன். பட் ஆனால் இங்கே டெனண்ட் இருக்காங்க இந்த வீட்டில். அவங்க வந்து எமர்ஜென்சியாக வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே கால் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்க பிக் பண்ணவே இல்லை. அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நான் நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு வந்தோம். பட் ஆனால் கிளம்பி போயிட்டாங்க. அதனால் கிளைண்ட்டுமே வந்து ஸோ போயிட்டாங்க. அதில் திருப்பி இப்போ ஈவினிங் அவங்க வந்த பிறகு ஒரு கிளைண்ட்டை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ மத்தியானம் வந்து 3 கிளைண்ட் வந்தாங்க பார்க்குறதுக்கு. போது ஒரே கிளைண்ட் தான் திருப்பி வந்து பார்த்தாங்க. வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி டைமிங்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணாலுமே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சீக்கிரம் திருப்பியும் அந்த என்கொயரி பண்ண கிளைண்ட்டுக்கெலாம் அகெயின் வந்து ஷெட்யூல் பண்ணி கிளைண்ட்டோட டைமிங்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு சைட் இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல் பண்ணி வந்து காமிக்கணும். கூட்டிகிட்டு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாயாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வந்து யாராவது சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோன்னா வீக்கெண்டு தான் வந்து அவைலபிளாக இருக்கும். வீக்கெண்டில் தான் வந்து பார்க்க முடியும் ப்ராப்பர்ட்டியை. 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு சாலிகிராமத்தில். யாராவது பார்க்கணும் இல்லை டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளம்பியாச்சு. ரெடியாக இருக்கார் பாருங்க. எப்போ கேட்டை திறப்பாங்க அப்படின்னு ரெடியாக இருக்கார். நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. யாராவது இருக்காங்களா பார்க்குறாரு. யாரை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. யாரையோ பார்த்துட்டாப்புல. இருட்டில் குட்டி நாய்ங்க இருக்குது, பூனை இருக்குது. ரெண்டுமே குட்டி நாய் தானே. எங்கேருந்து வந்தாங்க 2 குட்டி நாய்? குட்டி நாய் குட்டி நாய் குட்டி நாய் எதுவும் பண்ணக்கூடாது. குட்டி நாய் புது குட்டி நாயாக இருக்காங்களே. எங்கேருந்து வந்தாங்க 2 பேரும்? ஹாய், எங்கேருந்து வந்தீங்க? இவர் கொஞ்சம் தைரியமாக இருக்கார். வாக்கிங் கொஞ்சம் அம்மாவெல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோவும் எடுக்கிறது பெரிய டாஸ்க்கு. ஸோ எப்போவுமே வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுப்பேன். இப்போ வந்து ஸோ வாக்கிங்லேயே இருக்கும் போதே வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் ரொம்ப செம ஸ்வெட்டிங்கு. ஆக்சுவலாக வெயில் காலம் நைட்டாச்சு கொஞ்சம் மரங்கள்லாம் அசைஞ்சு காற்று வரலாம். பட் ஆனால் எல்லாம் வந்து ஒரு துளி கூட அசையாமல் இருக்குது. காற்று சுத்தமாக வரல. இன்னும் வாக்கிங் முடியல. வாக்கிங் போயிட்டு தான் இருக்கும்.